திருச்சிற்றம்பலம். நெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அஞ்சம்பளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று 7ஆம் திருமுறையில் முதலாம் திருமுறையில் இன்று திருக்கரவீரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். இந்த திருத்தலம் இதுக்கு கரையபுரம் என்றும் பேர் வழங்குகிறது. திருவாரூர் கும்பகோணம் பேருந்து வழியிலே உள்ளது. இதை தாண்டினா அந்த கரவீரத்தை தாண்டினா அடுத்தது உங்களுக்கு மணக்கால் ஐயம்பேட்டை. மணக்கால் என்று ஒரு ஊர் வரும். கரவீரம்னா பொன் அலரி, அலரியை பூவை உடைய மரம் தலைமரம் அங்கே. அதனால இந்த திருத்தலத்துக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு அமாவாசை இங்கே மிகச் சிறப்பாக நடைபெறும். ஒரு வழிபாடு, கூட்டு வழிபாடு. நிறைய அடியார் பெருமக்கள் எல்லாம் வருவார்கள். அதனால் நீங்களும் அமாவாசை நாளில் அன்றைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்து வரலாம். அன்னம்பாளிப்பெல்லாம் அருமையாக நடக்குது. ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா களைப்பு ஏற்படும் பொழுது பெருமான் நல்ல உணவு நமக்கு தர்றாருங்க. இறைவன் கரவீரநாதர், இறைவி பிரத்யட்ச மின்னம்மை தீர்த்தம் அனவரத தீர்த்தம்னு பேர். இங்கே நிறைய குடங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது நிறைய நீரை எடுத்து சுமந்து அப்படியே வலம் வந்து அந்த அலரி மரம் பிரகாரத்தில் இருக்கு, அதுக்கு அபிஷேகம் தண்ணீர் ஊட்டினா அது நல்லா வளரும். அது எப்படி வளர்கிறதோ அதை போல் குடும்பத்தில் எல்லாமே வளரும். அதுக்காக தான் அங்கே அப்படி அவரவர்களை தானே சென்று குடத்திலே தண்ணீர் முகந்து அங்கே அந்த அலரி மரத்துக்கு போடலாம். திருவாரூருக்கு மேற்கே உள்ள ஊர் இது. நன்னிலத்திலிருந்து போகணும்னா இந்த 51 ஒரு பஸ் வரும், பேருந்து 15 வரும். மணக்கால் வழி திருவாரூர் என்று போட்டு வரும். அங்கே அப்படியே கரவீரத்தில் இறங்கிக்கலாம். ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். கரவீரநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சாத்தங்குடி சென்று பெருமானை வணங்கி திருக்கரவீரத்தை அடைந்து நம்பர் தாளை வணங்கி அறியும் நம்பினை என்று தொடங்கி பாடுகிறார். இந்த பதிகத்தினுடைய முதல் பாடல் அதுதான். 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் காண்போம். ஏதம் வந்து அடையா, ரொம்ப அருமையான பாடல். ஏதம் வந்து அடையா இனி நல்லன பூதம் பல்படை ஆக்கிய காதல் ஒன்று இகழும் கரவீரத்து எம் நாதன் பாதம் நணுகவே. நல்லனவாகிய பூதகணங்கள், நல்லனவாகிய பூதகணங்களை பல வகையான பாருங்க, நல்லன பூதம் பல்படை ஆக்கிய, நல்லனவாகிய பூதகணங்களை எல்லாம் பல்வகை படைகளாக அமைத்து கொண்டு உள்ளவன் நம்பெருமான்.
அதே நேரத்திலே அவன் அன்பு வடிவனாக இருப்பான். காதல் ஒன்று திகழும் அன்பு வடிவமாக விளங்கக்கூடிய திருக்கர வீரத்தில் எழுந்தருளிய எம் நாதனுடைய எம்பெருமானாகிய சிவபெருமான் திருவடிகளை யாரொருவர் அடைகிறார்களோ, பெருமானுடைய திருவடியை யாரொருவர் அடைகிறார்களோ, சொல்லுவார்ல திருவள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று. இறைவனடியைச் சேர்ந்தவர்கள் பிறவியாகிய பெரிய கடலிலிருந்து தப்பித்து நல்வாழ்வு பெறுவார்கள் என்று வள்ளுவர் சொல்லுவதைப் போல இங்கே கரவீரத்து எம் நாதன் பாதம் நணுகவே, பெருமானுடைய பாதத்தை திருவடிகளை அடைவோர்களை ஏதம் வந்து அடையா. ஏதம் என்றால் துன்பம். ஏதம் வந்து அடையன்னா இனிமேல் என்ன எல்லாம் நடக்கும்? நல்லதாகவே நடக்கும். நீ நல்லனதாகவே நடக்கும், நல்லதாகவே நடக்கக்கூடியது. ஏதம் துன்பம் வராது. ஏதம் வந்து அடையா. இனி துன்பம் என்பதே ஒரு வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிறார். பெருமானத்தில் இந்த பாடலை நாம் பாடி மகிழ்விப்போம். ஏதம் வந்தடைய இனி நல்லன பூதம் பல்வடையாக்கிய காதல் எழும் கரவீரத்து எம் பாதம் எம் நாதன் பாதம் நணுகவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நமக்கும் ஏதமே வர வேண்டாம், துன்பமே வர வேண்டாம். அப்போ துன்பம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாங்க திருக்கரவீரம் போவோம். திருக்கரவீரம் சென்று அங்கே குடமாக இருக்கும், அங்கேருந்து தண்ணீரை எடுத்து அப்படியே சுற்றி வந்து இந்த அவரை மரத்துக்கு வச்சுட்டு அபிஷேகம் வந்து பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து அவனுடைய பாதம் நணுகும் ஏத துன்பத்தை எல்லாம் போக்குவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.